This podcast is brought to you by Carvana. Carvana makes car selling fast and easy from start to finish. Enter your license plate or VIN and get a real offer in seconds, down to the penny. If you accept, Carvana will come pick up your car from your driveway. Or you can drop it off at one of our car vending machines. Either way, you get paid instantly. It's fast, transparent, and 100% online. Car selling that saves your time. That's Carvana. Carvana. Pickup fees may apply. திரு சுகன் அவரு குவாண்டான்ல நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு சொன்னாரு. அடுத்து ஒரு ஹோம் ஸ்டேக்கு போயிருக்காரு. சொல்லுங்க சுகன், என்ன நடந்துச்சு ஹோம் ஸ்டேல? அந்த ஹோம் ஸ்டேக்கு அது எப்படின்னா, அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 40 வருஷம் 50 வருஷம் பழைய பில்டிங்ல, அது அந்த பழைய ஹவுஸ்ல எப்படி இருக்கும், அது குவாண்டான்ல தான். அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த வீடு வந்து அவங்க வந்து ஹோம் ஸ்டேவா கன்வெர்ட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த எனக்கு வந்து அவங்க ரூம் மாதிரி தான் ரெண்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த டாய்லெட் வந்து ஷேரிங்ல. அப்ப நம்ம என்ன பண்ணோம், அந்த அந்த யூனிட்டே நம்ம வந்து எடுத்துட்டோம், வேலைக்கு எடுத்துட்டு நம்ம எல்லாம் அங்கதான் ஸ்டே பண்ணிருந்தோம். அங்க எப்படின்னாக்கா, நீங்க வந்து லைட் தட்டிட்டு தூங்குனீங்கன்னா நீங்க தூங்கலாம், நீங்க லைட் ஆஃப் பண்ணீங்கன்னா உங்களால தூங்க முடியாது. அப்ப நான் என்ன பண்ணேன், நானும் ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும், கால் ஏதாச்சும் போட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம ஒரு டைரக்ஷன்ல படுத்திருந்தோமா திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அந்த போர்வெல்லாம் போத்தி இருக்கோம்ல. ஸோ சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது, அது ரிமூவ் பண்ணி போர்வை கீழே கிடக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு வந்து ரொம்ப சூடா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், சம்டைம் ஓவரா சில்லுன்னு இருக்கும். அப்ப என்னமோ ஒரு நம்மளுக்கு எப்படின்னா, நம்மளுக்கு அந்த அன்ஈஸியாவே இருக்கும் தூங்குனா. அப்ப நான் என்ன பண்ணேன், நான் நார்மலா அந்த ஒரு நைட்ல வந்து பாத்ரூம் போகணும் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், டாய்லெட் போயிட்டு உட்காந்துருக்கேன். அந்த முன்னுக்குக்கா அந்த எப்படின்னா, அது ஏதாச்சும் ஒரு ஆள் நடந்து போனாங்கன்னா அந்த ஷேடோ நம்மளுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா, அந்த காலோட ஷேடோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சுக்கா 2-3 வாட்டி. நான் யோசிச்சு யார் நடந்து போறாங்க அப்படின்ட்டு. அப்ப நான் பெருசா எதுவும் எடுத்துக்கல. அப்ப நான் என்ன பண்ணேன், சரி பெருசா இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரா போயிட்டு படுத்துட்டேன். அப்ப அந்த அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். நானு என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு, எனக்கு பக்கத்துலேயே தான் கோயில், சரி போயிட்டு வருவோம் சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு அந்த திருநீர் ஒண்ணு இருக்கு. அப்ப நான் அந்த டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா அந்த திருநீர் அழிஞ்சிருச்சு. அப்ப நான் வந்து என்ன பண்ணேன், படுத்துட்டேங்க. விடிகால மணி ஒரு 3 இருக்குங்க. ஒரு கனவு, அந்த கனவுல வந்து பாத்தீங்கன்னா நான் என்னமோ பண்ணிட்டு திடீர்னு நான் பாக்குறேன், என்னோட பக்கத்துல படுத்திருந்த ஃப்ரெண்ட் வந்து கீழே உட்காந்துட்டு என்ன பார்த்து சிரிக்கிறாங்க அவ்வளவு வேகமா. ஒரு பேய் பிடிச்சி சிரிச்சா எப்படி சிரிப்பாங்க அந்த மாதிரி கனவு சிரிக்காங்க. பட்டு நெஞ்சு பாக்குறேன். நான் வந்து பார்த்தா கூட்டாளி வந்து பக்கத்துல படுத்திருக்காங்க. ஆனா வந்து ஒரு எதுவுமே இல்லை. அப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த இடத்துல ஏதோ இருக்கு போல அப்படின்ட்டு. அப்புறம் கரெக்டா தீபாவளி வந்துருச்சுக்கா. நாங்க என்ன பண்ணோம், நாங்க எல்லாம் கிளம்பிட்டோம். ஒரே ஒரு மலாய்க்காரங்க, அவங்க மட்டும் தான் ஸ்டே பண்ணாரு. அவரு வந்து நல்லா சாமி கும்பிடுவாரு. அப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த 7:15 என்னமோ அவங்க ஒரு வாட்டி ப்ரே பண்ணுவாங்க பாத்தீங்களா நம்மளா. அப்ப அவர் வந்து ப்ரே பண்ணிருந்திருக்காருக்கா. கதவு அடிச்சு பிரிந்தின்னு இருக்கு, அவரோட ரூமு கதவு அடிச்சு பிரிந்தின்னு கத்தி இருக்கு. இவரு யாரு அப்படி சொல்லிட்டு இவரு பயத்துல என்ன பண்ணாரு, இன்னும் நிக்காம ஒண்ணு படிச்சுட்டு இருந்திருக்காரு. அது வந்து கதவு அடிக்கிற மாதிரி ஃபீல் கேட்டிருக்கு. அப்புறம் அவருனால தாக்கு பிடிக்க முடியல, ரொம்ப ஹெவியானோடனே அவரு கண்ணை மூடிட்டு அந்த மந்திரத்தை பட்டு என்ன பண்ணிருக்காரு, நேரம் ஸ்டேர்கேஸ்ல இறங்கி ஓடியாந்து காடி ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து காடி டிபார்ட் துருசா கேள்க்கே வந்துட்டாரு. வீடு பூட்டல, ஒண்ணு செய்யல, எது பண்ணல. அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு காய்ச்சல் வந்துருச்சு. அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, அவர் நேரம் அவங்க வீட்டுக்கு போய் அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க யாரோ வந்து உஸ்தாட்ட பார்த்து, அதுக்கப்புறம் தான் வந்து உஸ்தாட் சொல்லியிருக்காங்கன்னா அங்க மேமா 1 இல்ல அங்க 5-6 இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அது இருந்துச்சு. அது 2 தான்க்கா என்னோட கதை. அந்த 5 இருக்குனாக்கா அப்ப என்னது, அதெல்லாம் ஆத்மாவா இல்ல ஏதாச்சும் மோகினியன் மாதிரியா? எப்படின்னா, அது அவங்க சொன்னதை படி பாத்தீங்கன்னா டிவராம்புல்லு அங்க பாஸ் பண்ணிடுவாங்களாம். அது என்ன பக்கத்துலயே கொஞ்சம் காடு மாதிரி. வச்சு எப்படி மேனேஜ் பண்ணாங்க அவங்க உஸ்தாத் பார்த்து அவங்களுக்கு கிளியர் ஆச்சு. பட் எங்களுக்கு வந்து என்ன, நாங்க அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கடை நாங்க எல்லாம் பீண்டா பண்ணுவாங்க. ஆனா அந்த வீடு ஒண்ணு அப்படியே இருக்கா, அந்த ஹோம் ஸ்டேவும் அப்படியே இருக்கு. ஆள் நடமாட்டம் இருக்குமா? அடிக்கடி யாராவது வருவாங்களா? அது நான் பார்த்தது இல்ல. நான் பார்க்கும்போது அது பூட்டி தான் இருக்கு. அது இந்த
கீழே ஃப்ளோர் வந்து ஆள் தங்குது. மிஞ்சி பயந்தேன். இப்ப வந்து எதிர்பார்க்கறேன் இப்ப பார்க்க முடியுமான்ட்டு. அது அது மேக்ஸிமம் என்னன்னாக்கா நம்ம வீக்கா இருந்தா மட்டும் தான் நம்மள ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படிதான் நினைக்கிறேன். அடுத்தது உங்களோட பெரிய பேயா வந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகே.